Hello everyone, I'm Dr. Aditya Sibi Chakravarti, interventional cardiologist. சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன். நிறைய பேர் எக்கோ எடுத்து பார்த்துருப்பீங்க. உங்க டாக்டர் கிட்ட போய் எக்கோ எடுத்து பார்த்தப்போ எக்கோல இந்த மாதிரி டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இது என்ன அப்படின்னு உங்க டாக்டர் கேட்டிருப்பீங்க, அவர் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன, அது எதனால வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் வந்து நம்ம துடிச்சு உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை அனுப்பணும். இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா, ஹார்ட் துடிச்சு ரத்தம் அனுப்புறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி அந்த ரத்தத்தை வாங்கணும். அப்படி ஹார்ட் ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகாம அந்த ரத்தத்தை ஒழுங்கா உள்ள வாங்காம இருந்துச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனைக்கு பேரு தான் டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன். சரி, அது என்னங்க, எதனால ஹார்ட் அந்த மாதிரி ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா பிபி. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ஹார்ட் வந்து அந்த ப்ரெஷருக்கு எதிராக நமக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி அதிக ப்ரெஷருக்கு எதிராக அந்த ஹார்ட் துடிக்கிறதுல என்ன ஆகும்னா ஹார்ட்டுடைய சதையே வந்து ரொம்ப பெருசாயிடும். ஸோ ஹார்ட்டோட சதை ரொம்ப பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? திக்கா இருக்குன்னா அதால ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஸோ இங்கே பிரச்சனையே வந்து ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லா காரணத்தில் ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் என்ன நடக்கும்? இப்போ ஹார்ட் இப்படி இருக்கு, இப்படி துடிக்கிறப்போ உள்ளுக்குள்ள ரத்தம் ஃபுல்லாக வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆச்சுன்னா அப்படியே ரத்தத்தை வாங்கிட்டு அது ஃபில் ஆகிட்டு அப்புறம் திருப்பி துடிக்கும், அப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் ஆகும், அப்புறம் ரத்தம் ஃபுல்லாக வாங்கும். இதுதான் அதோட நார்மல் ஃபங்க்ஷன். இதே ஹார்ட் வந்து இப்படி ஃபுல்லாக துடிச்சிட்டு ஒழுங்காக ரிலாக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் தான் அது ரத்தம் வாங்க முடியும். ஸோ அடுத்த முறை துடிக்கிறப்போ ரத்தம் கம்மியாக தான் போகும், அது ரத்தமும் வாங்காமல் இருக்கும். ஸோ ஹார்ட் இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக வாங்குச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மித்த ரத்தம் ஃபுல்லாக வந்து உடம்பு முழுக்க தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நுரையீரலை தேங்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். என்ன மாதிரி பிரச்சனைகள் டாக்டர், இதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எந்த சிம்டமே இல்லாமல் இருக்கும், எக்கோல இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கும் அப்படின்வாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸாக இருக்கும், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போன ஆரம்பிச்சப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். நுரையீரல தண்ணி தேங்கச்சுன்னா என்ன நடக்கும்? மூச்சு திணறல். ஸோ மூச்சு திணறலாம் என்ன, நடக்கிறப்போ மூச்சு வாங்கும், ஏதாவது கொஞ்சம் 2 மாடி மேலே ஏறுறப்ப மூச்சு வாங்கும், ஒரு 100 மீட்டர் கிரவுண்ட்ல நடந்தால் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அவங்களால படுக்க முடியாது. நைட்டு இப்படி குப்புற படுத்தோம்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு இருமல் வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு திரும்பி படுப்பாங்க, இல்லை 2-3 தலையாணி வச்சு 3 தலையாணி வச்சு கொஞ்சம் இப்படி முன்னாடி சாஞ்சு உட்காருவாங்க. இப்படி சாஞ்சு முன்னாடி குனிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், படுத்தா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்லாம் வந்து ஹார்ட் பிரச்சனைன்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரி, 3வது விஷயம் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாக வந்து எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் மூச்சு இழுத்து விட்ட பிறகுதான் ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் ஹார்ட் பிரச்சனையே ஆகும். இதெல்லாம் நுரையீரல் தண்ணி தேங்குறதால வருது. இதே மாதிரி உடம்பு முழுக்க தேங்க ஆரம்பிக்கும். காலில் தேங்க ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா, கால் அமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழி விழுக ஆரம்பிக்கும், வயிறெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், முகம்லாம் வீங்க ஆரம்பிக்கும், கழுத்துல இருக்க நரம்பெல்லாம் ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உங்க டாக்டர் சொல்றாருன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருதான்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அப்படி வந்தா இமிடியேட்டான ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனை நீங்க பார்க்கணும். சரிங்க, இப்போ இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எதனால வருது, என்னென்ன காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இது வந்து என்ன, நான் தெரியும் முன்னாடி சொன்னேன், ஹார்ட் வந்து ஒரு மாதிரி திக்கானா இந்த பிரச்சனை வரும். ஸோ ஹார்ட் எதனாலலாம் திக் ஆகும்? பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும், சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நார்மலாகவே வயசு ஆக ஆக ஒரு 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் போக போக அந்த ஹார்ட்டுடைய வயசு ஆகிறப்ப இயற்கையாகவே ஹார்ட் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி ரீசனாக இருக்கலாம். இல்லை வந்து ஹார்ட்ல ரத்த குழாய் அடைப்பு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வேற கிட்னி பிரச்சனை, இல்லை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சில நுரையீரல் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுனால செகண்டரியா ஹார்ட் டேமேஜ் இது மாதிரி வரலாம். ஸோ இவ்வளவு காரணங்கள் இருக்குது இந்த ஹார்ட் திக்காகிறதுக்கு. ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா ஹார்ட் திக்காயிருது, அதனால ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆக முடியல, இந்த பிரச்சனை அப்புறம் வருது. சரி, இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எக்கோ ஸ்கேன் இருக்கு. எக்கோனா என்னன்னா, இப்படி ஒரு மிஷின் வச்சு பார்ப்போம், உள்ளுக்குள்ள அந்த ஒரு மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி அது எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்றது எக்கோல தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொன்னோம். சரி, ஃபைன். இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு எக்கோ பார்த்துட்டா எனக்கு டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன டாக்டர் பண்ணணும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து இதில் 2 பேர் பங்கு இருக்கு. உங்க சைடு இப்போ நீங்க சில விஷயம் செய்யணும், உங்க டாக்டர் சில விஷயம் செய்வாரு. உங்க டாக்டர் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. சுகருக்கோ, பிபிக்கோ, கொலஸ்ட்ராலுக்கோ என்னவோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாரு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இந்த அதிகமான பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு. அந்த ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிபி குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் வந்து தூக்கம். ஒரு நாளைக்கு வந்து 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வேணுங்க, டெஃபினட்டா. அப்படி நீங்க ஒழுங்கா தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துகிட்டு உடம்புல கண்டினியூஸா வந்து கார்டிசாலோ இல்லை சிம்பத்தட்டிக் ஹார்மோன்ஸோ சுரந்துகிட்டே இருக்கும். அந்த சுரக்கிற அந்த ஹார்மோன் வந்து உங்க பிபியை கண்ட்ரோல் பண்ணவே விடாது, அதிகமாகவே வச்சிருக்கும். அப்படி அதிகமாகவே வச்சிருந்துச்சுன்னா நாளடைவில் இந்த ஹார்ட் நான் சொன்ன மாதிரி வீங்கி போய் அந்த ஹார்ட் ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகாத பிரச்சனை பூரா வரும். ஸோ தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் அவசியம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டெய்லி 1 மணி நேரமாவது நடங்க. எல்லாராலையும் நடக்க முடியும். எல்லாராலையும் ஜிம்முக்கு போய் வேலை பார்க்க முடியுமானா முடியாது. பட் எல்லாராலையும் ஒரு மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் பண்றது, வீட்டுக்கு வெளியில தெருக்கள்லாம் நடக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடங்க. ஸோ அந்த வாக்கிங் பண்றது மூலமாகவும் அந்த நாளடைவில் அந்த ரிலாக்ஸேஷன் பிபி கண்ட்ரோல் ஆகிறப்போ இந்த ரிலாக்ஸேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட டயஸ்டோலிக் ஃபங்க்ஷன்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 2. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுங்க. உணவுல வந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, சிப்ஸு, ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து நிறைய காய்கறிகள், பழ வகைகள், நிறைய நட்ஸு, ஹெல்த்தியான நட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிறணும். இதுக்கு போக நீங்க வேற என்ன பண்ணலாம்? இப்போ ஒழுங்கா இதெல்லாம் பண்ணியாச்சு, வேற என்ன விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்றது மூலமா உங்களுடைய அந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிகளை நீங்க செய்யலாம். ஸோ ஃபைனலி சம்மிங் அப், டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாகி இறுகிக்கிறது, ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகாதனால வந்து ஹார்ட்டால ஒழுங்கா ரத்தம் பம்ப் பண்ண முடியல, அந்த ரத்தம் பூரா உடம்புல தேங்க ஆரம்பிச்சிருது. ஸோ தேங்க ஆரம்பிக்கிற நுரையீரல் தேங்க ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்றது மூச்சு திணறல், அந்த பிரச்சனையெல்லாம் வருது. கை கால் தேங்க ஆரம்பிக்கணும், கால் வீக்கம், முக வீக்கம் இதெல்லாம் வருது. இது எப்படி இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரத்த கொதிப்புன்றத சொல்லிட்டேன். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றத சொல்லியிருக்கோம். உங்க டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் எடுத்துக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்றது மூலமா இந்த டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் டெஃபினட்டா நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.